இஸ்லாம் சோதனைகள், சவால்கள், சாதனைகள் என்ற தலைப்பில் அண்ணன் குலாம் முகமது அவர்கள் இங்கே உரை நிகழ்த்துவார். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் சோதனைகள், சவால்கள், சாதனைகள் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இதற்கு பக்கத்திலே இருக்கின்ற சிராஜ் மஹாலிலே பல ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் மாலை நேர நிகழ்ச்சியை நடத்தி வந்திருக்கிறோம். காலையிலே சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்களுக்கும், மாலையிலே சமுதாயத்திலே இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடுகளையும், இஸ்லாம் தாக்கப்படுவதனுடைய காரணங்களையும், முஸ்லீம்கள் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகளையும் நாங்கள் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி உரைகளை வழங்கி இருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது இந்த உரையில் சாதனைகள் என்றொன்றை நாங்கள் இணைத்திருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் ஒருவனே என்ற கொள்கையை இந்த உலகத்தில் ஓங்கி முழங்கிய போது அவர்கள் என்னென்ன சோதனைகளை சந்தித்தார்கள் என்பதை நான் இங்கே பட்டியல் போட்டு காட்ட வேண்டிய தேவையில்லை. அந்த அளவுக்கு குழுமி இருக்கின்ற சகோதரர்களுக்கு எல்லா விவரங்களும் விஷயங்களும் நன்றாகவே தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே அவர்களுக்கு ஒரு மிகையான நெருக்கடி வந்தது. பத்ர் போரின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த போரில் நாங்கள் இந்த சமுதாயம் அழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் உன்னை வணங்குவதற்கு ஆள் இல்லாமல் போய்விடுமோ என்று ஆதங்கப்பட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் அதிகமான நெருக்கடியை கொடுக்கின்றீர்கள் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு ஒரு இறைவனின் தூதர் அவர்களே சோதிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இதையும் அல்லாஹ் வாக்களிக்கின்றான். ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் உங்களுக்கு வெற்றி வரும் என்பதை வாக்களிக்கின்றான். ஆனால் சோதனைகளை தாங்கிக் கொள்வதற்கு சமுதாயம் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறதா? முஸ்லீம்கள் அத்தகைய ஒரு மனநிலையை வளர்த்துக் கொள்கிறார்களா என்பதுதான் இங்கே பிரச்சனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால், இறைவன் ஒருவனே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால், பள்ளத்தை நோக்கி பாயும் வெள்ளத்தை போல் துன்பங்களும் துயரங்களும் உங்களை வந்து தாக்கும். அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு நான் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த ஒரு முஸ்லிம் என்று சொல்லுவவனை விட அழகான வார்த்தை சொல்லுவவன் யார் என்ற வினாவை அல்லாஹ்வே முன்வைக்கின்றார். ஆகவே சகோதரர்களே, சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை. திருக்குர்ஆனினுடைய முதல் 3 அத்தியாயங்கள், அதில் ஃபாத்திஹா சூராவை விட்டுவிடுங்கள். அடுத்து வருகின்ற பக்ரா சூராவையும் ஆல இம்ரானையும் நீங்கள் படித்தால் ஏறத்தாழ 19 இடங்களிலே இறைவன் கேட்கின்றான், நீங்கள் ஈமான் கொண்டு விட்டால் அவ்வளவு எளிதாக சொர்க்கம் புகுந்து விடுவீர்களா? உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்திற்கு வந்த சோதனைகளும், உங்களில் ஈமானில் நிலைத்து நிற்பவர் யார்? சாதாரண துன்பங்களுக்கே ஈமானை உதறிவிட்டு ஓடிப்போவர்கள் என்பது யார் என்பதை கண்டுபிடிக்காமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட மாட்டீர்கள் என்பதை இறைவன் சொல்லுகின்றான். ஆகவே இறைவன் ஒருவனே என்று சொன்னால் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றவர்களுக்கு சோதனைகள் வரும் என்பது இஸ்லாத்தினுடைய நியதியாக இருக்கிறது. அந்த சோதனையில் இவன் எப்படி இருக்கிறான் என்பதுதான் இங்கே கேள்வி. இன்னும் இறைவன் சொல்லுகிறான், உங்களுக்கு விருப்பமானவற்றில் சோதனைகளை செய்து அல்லாஹ் உங்களை சோதிப்பான்.
உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவி, நீங்கள் விரும்புகின்ற வாகனங்கள், இவற்றிலெல்லாம் சோதனைகளை தந்து அல்லாஹ் சோதிப்பான். அந்த சோதனைகளில் எல்லாம் அல்லாஹ் ஒருவனே என்று சொல்லி இஸ்லாத்திலே நிலைத்து நிற்கின்றார்களே, அவர்கள்தான் புத்திசாலிகள் என்று இறைவன் சொல்லுகின்றான். ஆகவே சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை என்பதை நாம் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பொறுப்பேற்றார்கள். முஸ்லிம் சமுதாயத்திலே இன்றைக்கு இருப்பதை விட அதிகமான குழப்பங்கள் இருந்தன. சிலர் ஜக்காத்தை தரமாட்டேன் என்று சொன்னார்கள். சிலர் நாங்கள் இஸ்லாத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குடிப்பதற்கு அனுமதி தர வேண்டும் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைப்பதற்கு மிகப்பெரிய சிரத்தைகளை மேற்கொள்ள வேண்டியதாயிற்று. இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட குழப்பங்களை வைத்துக்கொண்டு சில நபி தோழர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் ஒன்று செய்யுங்கள், இந்த சமுதாயத்தை சீரமைக்க முடியாது, நம்பிக்கையை விட்டுவிடுங்கள், நீங்கள் வீட்டுக்குள்ளால் இருந்து தொழுது கொண்டே இருங்கள், ஒன்றிலே கியாமத்து நாள் வரட்டும் அல்லது உங்களுக்கு மௌத்து வரட்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சமுதாயத்திலே குழப்பங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவுடன் இவ்வளவு குழப்பங்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்திலே யாரும் செய்ய முடியாத ஒரு தீர்க்கமான அறிவிப்பை செய்தார்கள். இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைக்க முடியும், ஒன்றுபடுத்த முடியும். இந்த சமுதாயத்திலே சக்காத்து தரமாட்டேன் என்று சொல்லுபவர்களிடம் இருந்து அதை வசூலிக்க முடியும். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், ஒருவன் ஒரு ஒட்டகத்தையும் அதை கட்டுகின்ற கயிற்றையும் சக்காத்தாக தர வேண்டும் என்பது அவன் மீது கடமையாக இருக்க, ஒட்டகத்தை தந்து விட்டான், ஆனால் கட்டுகின்ற கயிற்றை தரமாட்டேன் என்று சொல்லுகின்றான் என்று சொன்னால், நான் அவன் மீது போர் தொடுத்து அந்த சக்காத்தை நான் பெற்றுக்கொள்வேன். சிலர் சொன்னார்கள், இப்போ அந்த சக்காத்து விஷயத்தை கொஞ்சம் தள்ளி வைப்போம். ஒவ்வொரு விஷயம் சில பாலிசியெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இல்லை, மார்க்கத்தை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் அதில் உறுதியாக நிற்பேன். ஒருவன் சொன்ன நான் நபின்டான், இன்னொருத்தன் நபி என்று நபி பட்டத்தை கிளைம் பண்ணி, சரி இதுல டிஸ்பியூட் வேண்டாம், ஆளுக்கு பாதியா பங்கு வச்சுக்கிடுவோங்கிற அளவுக்கு வந்துட்டான். ஆனால் அவர்களையும் விட்டு வைக்கவில்லை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. ரித்தன் போரிலே அவர்களை வென்று மார்க்கத்தை நிலைநாட்டி சீரமைத்து சென்றார்கள். அதன் பிறகு கலீஃபா உமர் பின் அல் ஹத்தாப் அவர்கள் பொறுப்பேற்கின்றார்கள். சமுதாயத்தில் இருந்த குழப்பங்களை எல்லாம் சாதாரண குழப்பம் இல்லை, இன்னைக்கு இருக்கலாம், அது அந்த அளவுக்கு பெரிய குழப்பம் இல்லை. இன்னைக்கு சக்காத்தை தாத்தாங்கிறான், குடுங்கிறான், வாங்கிட்டு இருக்கிறான். அண்ணா இன்னைக்கு அதையே தரமாட்டேன்னு சொன்னான். இதை விட பெரிய குழப்பங்கள் இருந்த நேரத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சீர் செய்த பிறகு உமர் பின் அல் ஹத்தாப் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். மணி நேரத்திற்கு இத்தனை மைல் தூரம் இஸ்லாம் பரவியது என்று வரலாற்றை எழுதுகின்ற அளவுக்கு இஸ்லாம் வேகமாக பரவியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இனி இந்த சமுதாயத்தை சீரமைக்க முடியாது, நீங்கள் உங்களுடைய வீட்டிலே இருந்து கதவை பூட்டிக் கொண்டு தொழ ஆரம்பியுங்கள் என்ற அளவுக்கு இந்த விவகாரம் அல்லது இந்த இஸ்லாம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துவிட்டது என்று நினைத்த காலகட்டத்தை மிஞ்சி இது வந்தது மட்டுமல்ல, 634 இருந்து 637 உள்ளால் இந்த மார்க்கம் உலகமெங்கும் பரவியது மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த 2 வல்லரசுகள், இன்றைக்கு எப்படி அமெரிக்காவும் ரஷ்யாவும் 2 வல்லரசுகளாக பேசப்படுகின்றதோ அதேபோல் அன்றைக்கு இருந்த 2 வல்லரசுகளில் ஒன்று பாரசீக பேரரசு, இன்னொன்று ரோம பேரரசு. இந்த 2 பேரரசுகளையும் கலீஃபா உமர் பின் அல் ஹத்தாப் அவர்கள் வெற்றி கொண்டு அந்த இடங்களுக்கும் இஸ்லாம் சென்றது. இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அரேபியாவினுடைய பெருநிலத்துக்குள்ளாலே தான் இஸ்லாம் இருந்தது. பாலைவனம், தண்ணீர் இல்லை,
இப்படிப்பட்ட சிக்கலான ஒரு நிலப்பரப்பிலே தான் இஸ்லாம் பரவி கொண்டிருந்தது. இப்பொழுது அது வளமான பகுதிகளுக்கு வருகிறது. தண்ணீரை தேக்கி வைக்கின்ற அணைகளை கட்டுகின்ற அணைகளை மிகைத்திருந்த சிரியா, வளமான பகுதிகள் என்று கருதப்படுகின்ற ஜோர்டான் போன்ற பகுதிகள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய ஆட்சியின் கீழ் வருகின்றது. இப்பொழுது புதிய திட்டங்களும் புதிய விளக்கங்களும் தேவைப்படுகிறது. இவற்றை எல்லாம் இஸ்லாத்தோடு இணைக்க வேண்டும். இவற்றை எல்லாம் இறைவன் காட்டிய வழியில் அவற்றை பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, பாரசீகத்திலே நல்ல நீதிமுறை இருந்தது. அவர்கள் நீதி செலுத்தினார்களா இல்லையா என்பது வேறு. ஆனால் ஒரு நல்ல நீதி அமைப்பு முறை இருந்தது. அந்த அமைப்பு முறையை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இஸ்லாத்தை அங்கே தாரை வார்த்து விடக்கூடாது. ரோமர்கள் மிகவும் களிப்போடும் ஆடம்பரமாக வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். அரேபிய மக்கள் சாதாரண உணவுக்கு கூட, சாதாரண கரடு முரடான மாவுக்கு கூட, அந்த மாவுலே ரொட்டியை சுட்டு சாப்பிட்டவர்கள், அதற்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது வளமான பகுதிகளுக்கு செல்லுகிறார்கள். அந்த வளமான பகுதி அவர்கள் கைப்பற்றிய போது இவர்களுடைய எளிமையை கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் அங்கே இருக்கின்ற பொருட்களையும் அவற்றையும் பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், கலிஃபா உமர் பின் அல் ஹத்தாப் அவர்கள் ஜெருசலத்தை கையகப்படுத்த சென்ற நேரத்திலே அவர்களுக்கு கொண்டு தரப்பட்ட உணவு மிகவும் லக்ஸூரியஸான ஃபுட் என்று அவர்கள் நினைத்தார்கள். மிகவும் ஆடம்பரமான உணவு என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த உணவை கண்டவுடன் தூக்கி அந்த பக்கம் வைத்து விட்டார்கள். இதை நான் உண்ண மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அங்கே இருந்த சஹாபிகள் எல்லாம் அழைத்து சொன்னார்கள், இதுதான் இங்க சாதாரணமான உணவு, இதுக்கு கீழே உணவு கிடைக்காது. நாங்க ஒன்னும் பெரிய இடத்து உணவை உண்ணல, குடிசைகளில் என்ன உணவு உண்ணுகிறார்களோ, அடித்தட்டு மக்கள் என்ன உணவை உண்ணுகிறார்களோ அந்த உணவைத்தான் உண்ணுகிறோம் என்று சொன்ன பிறகு சரி பரவாயில்லை என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல மதீனாவிலே இருந்து பயணம் செய்து பாலஸ்தீனத்துக்கு போகிறார்கள். 9 நாள் பயணம். இடையிலே ஒரு நாள் தங்குவதற்கு ஒரு டென்ட் கூட அடித்ததில்லை கலிஃபா அவர்கள். 9 இரவும் 9 பகலும் அவர்கள் பயணம் செய்து போகின்ற போது வசதியான இடங்களுக்கு வந்த பின்னரும் இஸ்லாத்தை விட்டு நீங்கள் சற்றும் அகலவில்லை என்று பெருமைப்பட்டார்கள். ஆக சகோதரர்களே, புதிய சூழ்நிலையை எதிர்கொள்கிறது இஸ்லாம். அங்கே சிலை வணக்கம், ஆடல் பாடல், பெண்கள் என்றாலே போகப் பொருளாக பயன்படுத்தக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் இது செல்லுகிறது. அந்த பெண்களை சீரமைக்கிறார்களே அல்லாமல் அந்த பெண்களோடு இணைந்து இவர்கள் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கவில்லை. அந்த பெண்களை எல்லாம் புர்கா போட வைக்கிறார்களே தவிர அந்த கலாச்சாரத்தினுடைய தாக்குதலுக்கு இவர்கள் ஆளாகவில்லை. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கடந்து இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் உமர் பின் அல் ஹத்தாப் அவர்கள். ஆனால் ரோம மன்னன் போகும்போது சொல்லிட்டு போனான், சிரியாவை பார்த்துட்டீங்க, பாலைவனத்தில் கிடந்த நீங்க சிரியாவை பார்த்துட்டீங்க, இன்னும் வளமான பகுதிகளை எல்லாம் பார்த்துட்டீங்க, எப்படிப்பா இனிமே இதை விட்டுட்டு போவீங்க நீங்க? ஆனா நாங்க உலகத்தில் இருந்த மிகப்பெரிய வல்லரசு, இதுவரை தோல்வியே சந்தித்ததில்லை. எளிமையை கொண்டும் ஒழுக்கத்தை கொண்டும் எங்களை நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் இல்லையா? வந்து பார்த்துக்கிட்டேன்னு போனான். இதை நாங்கள் விடமாட்டோம். இவ்வளவு வளமான பகுதியை உங்களிடத்தில் ஒப்படைப்பதற்கு என்னுடைய மனசு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் என்ன செய்வது? பஞ்சை பராரிகளை போல் வந்தீர்கள், உடைந்த வாளும் ஈட்டிகளையும் கொண்டு வந்தீர்கள், எங்கே ஜெயிக்க போறீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் என்னை வெற்றி கண்டு விட்டீர்கள். எதை கொண்டு? சிறந்த ஒழுக்கத்தை கொண்டும் எளிமையை கொண்டும் நீங்கள் என்னை வென்று விட்டீர்கள், திருப்பி வருவேன் என்று சொன்னான். ஆனால் அவன் திருப்பி வரவில்லை. 1095 சிலுவை போர்கள் என்ற அளவிலே போப் அர்பன் II அவருடைய கைகளிலே 2 முரட்டு கூட்டங்கள் கிடைத்தது. அந்த 2 முரட்டு கூட்டங்களையும் மாகியார்ஸ் என்ற ஒரு கூட்டம், கரடு முரடானவர்கள், வைக்கிங் என்ற ஒரு கூட்டம், இவர்கள் 2 கூட்டமும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அந்த மக்களை ஒன்று திரட்டி முஸ்லிம்கள் மீது பாயச் செய்தார்கள். இதைத்தான் வரலாற்றிலே சிலுவை போர்கள் என்று சொல்லுகிறோம். சிலுவையை கையிலே ஏந்தி வந்தார்கள். சிலுவை போர்கள் வந்து கொண்டிருந்த நேரத்திலே முஸ்லிம் சமுதாயம் கொஞ்சம் சோர்ந்துதான் இருந்தது. இதிலும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு பாடம் இருக்கிறது.
என்னவென்று சொன்னால் 24 மணி நேரமும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நம்மளுடைய எதிரிகள் நம்மளை எந்த நேரமும் தாக்கக்கூடும் என்ற அடிப்படையிலே நாம் நம்மளை தயாரித்து வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஆனால் முஸ்லிம் சமுதாயம் அடிக்கடி இதை மறந்து விடுவது உண்டு. இவர்கள் மறந்து விட்டால் கூட எதிரிகள் வந்து நினைவூட்டுவது வழக்கம். அப்படித்தான் நடந்தது. முதல் சிலுவை போரிலே நாம் பிடித்த எல்லா இடமும் போய்விட்டது. எந்த அளவுக்கு பைத்துல் முகதஸ் இருக்கக்கூடிய பாலஸ்தீன் ஜெருசலமும் அவர்களுடைய கைகளுக்கு போய்விட்டது. இதை இழந்த அவர்கள் 90 ஆண்டு காலம் அதை மீட்க முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். வந்தவர்கள் எந்த அளவுக்கு முஸ்லிம்களை கொலை செய்தார்கள் என்று சொன்னால், இன்று எப்படி குஜராத்திலே முஸ்லிம்களை கொலை செய்தார்களோ, எப்படி பாலஸ்தீனிலே முஸ்லிம்களை கொலை செய்தார்களோ, எப்படி போஸ்னியாவிலே முஸ்லிம்களை கொலை செய்தார்களோ, எப்படி செச்சன்யாவிலே முஸ்லிம்களை கொலை செய்தார்களோ, இதேதான் அன்று நடந்தது. சகோதரர்களே, அன்றைக்கு நடந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் எல்லாம் எதிர்த்து போராட தயாராகின்றார்கள். ஆனால் சிலுவையை ஏந்தி வந்த அந்த போராளிகள் சொல்லுகிறார்கள், நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஆயுதத்தை போட்டுவிட்டு பைத்துல் முகதஸ் பக்கத்திலே குழுமி விடுங்கள், நாங்கள் உங்களை விட்டு விடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆயுதத்தை கீழே போட்டு விடுகிறார்கள். ஆனால் ஒருவரை விடாமல் வெட்டி கொண்டு விட்டார்கள் சிலுவை வீரர்கள். என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா சொல்லுகிறது, சிலுவை போர் வீரர்கள் குதிரைகளை போகும்போது குதிரைகளினுடைய முழங்கால் அளவுக்கு இரத்தம் நனைந்திருந்தது என்று. அவர்கள் குழந்தைகளை காலை பிடித்து தலையை எடுத்து பாறைகளிலே மோதி கொலை செய்தார்கள். குஜராத்தில் மோடியும் அதைத்தான் செய்தார். வயிற்றில் இருக்க குழந்தைகள் எல்லாம் கிழித்து ஏன்பா கொலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டா, மோடி வகையராக்கள் அத்வானி வகையராக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இவன் வளர்ந்தாலும் நாங்க தான் கொலை செய்யணும், அதனால் நாங்க இப்பவே கொலை செய்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு ஒரு காட்டி முராண்டித்தனமான ஒரு கோபத்தோடு முஸ்லிம்களோடு பாய்ந்து வந்தார்கள் அந்த சிலுவை போர் வீரர்கள். ஆனால் சுல்தான் சலாவுதீன் அவர்கள் ஒரு படையை திரட்டினார்கள். இமாம் சாப் அவர்கள் சொன்னது போல நிறைய குழப்பம் இருந்த சமுதாயத்தில். ஆனால் சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அவர்களால் ஒரு படையை முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளால் உருவாக்க முடிந்தது. பொதுவான பிரச்சனையை காட்டி மட்டுமல்ல, ஈமானின் வலிவை கொண்டு அவர்களை ஒன்றிணைத்தார்கள். ஒன்றிணைத்து அந்த படையை கொண்டு மோதினார்கள். 2,40,000 சிலுவை போர் வீரர்களை வெறும் 60,000 சகோதரர்களை கொண்டு, முஜாஹிதுகளை கொண்டு மோதி சிலுவை போரை வென்றார்கள். ஆனால் சிலுவை போரில் வெல்லுவதற்கு முன்னால் என்ன நடந்தது என்று சொன்னால், 2வது சிலுவை போரை நடத்தி வந்த ரெஜினால்ட் என்ற மன்னன் சொன்னான், நான் முஸ்லிம்களை இதோடு விடமாட்டேன், நான் முஸ்லிம்கள் அத்தனை பேரையும் அழித்து மக்காவுக்கு மதீனாவுக்கு உள்ளாலே சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே இருந்து அவர்களை நான் எடுப்பேன், புதைகுழியை தோண்டி எடுப்பேன், இந்த மார்க்கத்தை தடந்தெறியாமல் ஆக்கி விடுவேன். முஸ்லிம்களும் நினைத்தார்கள், இதோடு நம்மளுடைய மார்க்கம் முடிந்து போய்விட்டது, இவ்வளவு பெரிய காட்டுமிராண்டிகளை நாம் எப்பொழுது வெற்றி கொள்ள போறோம் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அவர்கள் வந்தார்கள். 90 ஆண்டு காலம் 1995 இருந்து 1185 வரைக்கும் பைத்துல் முகதஸ் பள்ளிவாசலில் ஜும்மா கூட நடந்ததில்லை. ஆனால் 1187 சலாவுதீன் அய்யூபி அவர்கள் தலைமையிலே பைத்துல் முகதஸை மீட்டோம். ஜும்மாவை தொழ வைத்தார்கள். முழங்கால் அளவுக்கு கிறிஸ்தவர்களை கொண்டு இரத்தத்தில் நடக்கவில்லை. சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அவர்கள் வெற்றி பெற்றவுடன் அறிவித்தார்கள், எல்லோருக்கும் விடுதலை, கிறிஸ்தவ பாதிரிமார்களுக்கும் யூத ரிபீன்களுக்கும் விடுதலை, உங்களுடைய பொருட்களுக்கும் உங்களுடைய உயிருக்கும் நான் பாதுகாப்பை வாக்களிக்கிறேன் என்று அறிவித்தார்கள். இப்படி காட்டுமிராண்டித்தனமாக கொலை செய்தவர்களையும், இனி இந்த மார்க்கம் நிலைபெற முடியாது, தலையெடுத்து தலைக்க முடியாது என்று நினைத்த நிலையிலும் அல்லாஹ் என்ன செய்தான்? வெற்றியை கொடுத்தான். சகோதரர்களே, சிலுவை போர்களுக்கு பிறகு நாம் வாழ்வோம் என்று நினைக்கவில்லை. ஆனால் விடவில்லை கிறிஸ்தவர்கள். 152 வருடம் இந்த சிலுவை போர்களை நடத்தினார்கள். 1095 ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிலுவை யுத்தம்
1247 தான் முடிந்தது. கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னா முடியல. இந்த பக்கம் இருந்து மங்கோலியர்கள் படையெடுத்து வந்தார்கள். மங்கோலிய தாதார்கள் படையெடுத்து வந்தார்கள். முஸ்லிம்களை துவம்சம் பண்ணி கொண்டு வந்தார்கள். எந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற ஈராக் இருக்கிறதே, அந்த பாக்தாத் நகரில் மட்டும் 1,80,000 முஸ்லிம்களை தார்தார்கள் கொலை செய்தார்கள். தார்தார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் அஞ்சு நடுங்கினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குழந்தைக்கு பால் ஊட்டுற தாய் சொல்வாளாம், பாலை குடிக்கலன்னா அங்கிருந்த மங்கோலியர்கள் வந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லிடுவேன் என்று சொல்லுவாங்க. குழந்தை பயந்து பாலை குடித்து விடுமாம். இந்த அளவுக்கு அச்சத்தை முஸ்லிம்களுடைய மனதிலே போடக்கூடியவர்களாக மங்கோலிய தார்தாரிகள் ஓடி வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு இடமாக வெற்றி பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். பாக்தாதிலே ஒரு பெரிய ஷூராவை நடத்துகிறார்கள், ஒரு ஆலோசனை நடத்துகிறார்கள் மங்கோலியர்கள். என்ன தெரியுமா, இந்த கலீஃபான்னு சொல்றவருக்கு ஆண்டவனுடைய அருள் உண்டுன்னு சொல்றாங்க. நம்ம இந்த கலீஃபாவை கொலை செய்தா நம்ம மேல கடவுளுக்கு கோபம் வந்துருன்னு சொல்றாங்க. அதனால கலீஃபாவை ரத்தம் ஓட்டாமல் கொலை செய்ய வேண்டும். அதற்கு என்ன வழி? ஜம்காலத்தில் சுத்தி அடிச்சு கொலை செய்திருவோம், அப்ப ரத்தம் வராதுன்னு சொன்னானா. இந்த அளவுக்கு மங்கோலிய தார்தார்கள் நம்மை அழித்து கொண்டே வந்தார்கள். ஆனா அதை பார்த்துட்டு இருக்கல முஸ்லீம்கள். எகிப்திலே இருந்த செய்ஃபுதீன் என்ற ஆட்சியாளர் பார்த்தாரு, இவன் பாலஸ்தீனுக்கு போறான், பாலஸ்தீன்ல இருந்து நம்ம எகிப்துக்கு வருவான், இவன் எகிப்துக்கு வந்து நம்மளை அழிக்கிற வரைக்கும் பார்த்து நிற்கிறதா இல்ல அங்கேயே நாம் அவர்களை தாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவதா என்று ஒரு முடிவெடுத்தார். அங்கே பாலஸ்தீனிலே போய் சண்டை போடுவோம் என்று ஐன் ஜாலூத் என்ற இடம், இன்றைக்கு நாசரத் என்று சொல்லுகிறார்களே பாலஸ்தீன்ல, அதுல இருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் அந்த பக்கம் ஐன் ஜாலூத் என்ற இடத்திலே மங்கோலிய தார்தார்களை வெற்றி கொண்டார்கள். வரலாற்றிலே மங்கோலிய தார்தார்களை வெற்றி கொள்ள முடியும் என்று எவனாவது நினைத்தால் அவன் பகல் கனவு காணுகிறான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதினதெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு ஐன் ஜாலூத்தில் அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்டார்கள். இஸ்லாத்துக்கு வந்த மிகப்பெரிய ஒரு பெரிய சோதனை. 1251 இஸ்லாம் முடிஞ்சிருக்கும் என்றுதான் உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நினைத்தார்கள். அவ்வளவு பெரிய சோதனை. அந்த சோதனையிலே இருந்து இவர்கள் வெளியே வருகிறார்கள், ஐன் ஜாலூத்திலே வெற்றி பெறுகிறார்கள். என்ன நடக்கிறது? 1239 இந்த மங்கோலிய தார்தாரிய படைகளை எல்லாம் வழிநடத்தி வந்த செங்கிஸ்கான் என்ற மன்னனுடைய பேரக்குழந்தை ஹசான் என்ற பேரக்குழந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். இஸ்லாத்தை எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், மன்னராக பதவி ஏற்கின்ற அன்னைக்கு நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் விடவில்லை, அத்தோடு சொல்கிறார், எங்களுடைய மங்கோலியர்கள் தார்தார்கள் உங்களுக்கு நிறைய அநியாயங்களை செய்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய தாத்தா யார் யாருடைய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி எடுத்தாரோ அவர்களுடைய வாரிசுகள் என்னிடம் வந்தால் அவர்களுக்கு அந்த சொத்துக்களை மீண்டும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அத்தோடு ஒரு ஆணையை பிறப்பிக்கின்றார்கள், என்னுடைய ஆட்சியின் மீது நம்பிக்கை உள்ள அத்தனை பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அணி அணியாக மங்கோலிய தார்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதற்கு இன்னொரு கதையும் சொல்லுவார்கள். மங்கோலிய தார்தார்களை இஸ்லாத்துக்கு வந்தது எப்படி என்பதை சொல்லுவதற்கு இன்னொரு பக்கமும் சொல்லுவார்கள். ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய பேர் இது ஆதாரம் இல்லை, இருந்தாலும் நாங்கள் சொல்லுகிறோம் என்றுதான் எழுதுகிறார்கள். ஜமாலுதீன் என்பவரை என்ற ஒரு துருக்கியை சேர்ந்த ஒரு நல்ல முஸ்லீம், இந்த முஸ்லீம் இந்த காசான் என்கிற மன்னருடைய அவையில இருந்ததாகவும், அவர் ஒரு நாள் இந்த காசானை பார்த்து ஒரு மந்திரியிடம் சொல்லுகிறார், இந்த காசானை கையை காட்டி, அங்கே படுத்திருக்க நாயை விட நாய் உயர்ந்ததா, இந்த ஜலாலுதீன் உயர்ந்தவரா என்று கேட்கின்றார். ஜமாலுதீன் உயர்ந்தவரா என்று கேட்கின்றார். ஜமாலுதீனுக்கு பயங்கர கோபம், நம்மளை நாய்ங்கிறார ஈமான் கொண்ட ஒரு ஆளை. உடனே இவர் சொல்லுகிறார், ஆமாம், ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் இந்த நாயை விட கேவலமானவன் தான், ஈமான் இருப்பதால் நான் எல்லாரையும் விட உயர்ந்தவன் என்று சொல்லுகிறார்கள். உடனே அவர் அழைத்து கேட்கிறார், ஈமான்னா என்ன? அல்லாஹ் ஒருவன் என்பதில் இருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களையும் சொல்லுகிறார்கள். இவ்வளவு நல்ல மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களையா என்னுடைய மூதாதையர்கள் அளித்தார்கள்? ஐயோ, நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டார். சகோதரர்களே,
இந்த வரலாற்றை பேசுகின்ற எனது அருமை சகோதரர்கள் பலர் இந்த சம்பவத்தை சொல்லுகின்றார்களே தவிர, ஜமாலுதீனை நாய் என்று சொன்னதும் அவர் நான் ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் நாயிலும் கீழாக போயிருப்பேன் என்ற சம்பவத்தை சொல்லுகிறார்களே தவிர, மங்கோலிய தாதார்கள் சீனாவிலே இருந்து படையெடுத்து வந்து முஸ்லீம்களினுடைய மண்டை ஓடுகளால் மினார்களில் எழுப்பிக் கொண்டிருந்தார்களே அதை பற்றி சொல்வதில்லை. அவரை ஐன்ஜாலூத்தில் ஒரு மாவீரன் வெற்றி கொண்டான். எப்படி தெரியுமா வெற்றி கொண்டான்? அவருடைய படைக்கு ஆள் கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் முஸ்லீம்கள் எல்லாம் அவ்வளவு ஆடம்பரத்திலே மூழ்கி கிடந்தார்கள். எண்ணி 120 பேரை எகிப்தில் கூட அவரால் புரட்சி எடுக்க முடியவில்லை. எண்ணி 120 பேரை நல்ல முஸ்லீம்களை எகிப்திலும் இதர நாடுகளிலும் இருந்து தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி ஆட்களை தேர்ந்தெடுத்து 120 பேரை கொண்டே பல லட்சம் படைகளை கொண்ட மங்கோலியர்களை தாக்கினார்கள், வெற்றி பெற்றார்கள். மங்கோலியர் திரும்பி போகக்கூடிய இடங்களில் எல்லாம் சொல்லிக் கொண்டு போனார்களாம். என்னவோ இந்த முஸ்லீம்களை ரொம்ப ஈஸியா நினைச்சோம், என்ன அடி அடிக்கிறானோப்பா, ஆனா சரணடைஞ்சா விட்டுறான், ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. திருப்பி போகக்கூடிய வழியில எல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்பினார்களாம். இதில் இன்னும் ஒரு உண்மை உண்டு சகோதரர்களே. இந்தியாவிலே பிறந்த புத்த மதம் அது எங்கெல்லாமோ போச்சு. இந்தியாவில இருந்து வெளியில ஆக்கிட்டான். அது எங்கெல்லாமோ போச்சு. ஜப்பான்ல இருக்கு, சிலோன்ல இருக்கு, இன்னும் இதர நாடுகளில் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இங்க உள்ள சனாதன பலம் அவ்வளவு பலமானது. இந்த புத்திஸ்டுகள் பலர் கொடுமைகளுக்கு எதிராக போராடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த நம்ம சொல்லக்கூடிய செங்கிஸ்தானுடைய மங்கோலிய தார்தார்களுடைய இடங்கள் சீனாவினுடைய பார்டர்கள் தான் வருது. அங்கதான் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தங்கி இருந்தார்கள், புத்த மான்கள் எல்லாம் தங்கி இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான புத்த மதத்தை சார்ந்தவர்கள் அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த வரலாறு அறவே மறைக்கப்படுகிறது. புத்தர்கள் இஸ்லாம் அநியாயங்களுக்கு எதிராக போராட பணிக்கின்ற ஒரு மார்க்கம், போராடுகின்ற ஒரு மார்க்கம் என்பதை தெரிந்தவுடன் அவர்களும் எதிர்த்து போராடத் தொடங்கினார்கள். ஆகவே மங்கோலிய தார்தார்களிடம் இருந்து வந்த பேராபத்தும் நம்மை விட்டு அகன்றது. சகோதரர்களே, ஒவ்வொரு முறையும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று வந்தவர்கள் தோற்றுத்தான் போயிருக்கின்றார்கள். இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். சோதனைகள் வருவது என்பது உண்மைதான். அல்லாஹ் அதை சொல்லி இருக்கிறான் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சோதனைகளுக்கு நீங்கள் எதிர்கொள்வது எப்படி என்று உங்களை சோதிக்காமல் நான் சொர்க்கம் அனுப்புவதில்லை. ஆனால் நீங்கள் அதில் நிலைத்து நின்றால், சூரை அன்பாலிலே சொல்லுகிறான், இதற்கு முன்னால் பல சிறிய கூட்டங்கள், ஒன்றுங்களை போன்ற சிறிய கூட்டங்கள் பெரிய படைகளால் அச்சமூட்டப்பட்டு இருக்கின்றது. அந்த பெரிய படைகளுக்கு எதிராக இவர்கள் அணிதிரண்டு அல்லாஹ்விடம் உதவி கேட்டார்கள். யா அல்லாஹ், இந்த நேரத்தில் நீ உதவி செய்யவில்லை என்று சொன்னால் எங்களை இவர்கள் அரித்துக் கொண்டு போய்விடுவார்கள், ஒரே அடியாக எடுத்து தூக்கி வீசிவிட்டு போய்விடுவார்கள் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான். இந்த சிறிய கூட்டம் அந்த பெரிய கூட்டத்தை வெற்றி பெற்றது. இது போன்ற நம்பிக்கை ஊட்டுகின்ற வசனங்கள் நிறைய இருக்கின்றன. சகோதரர்கள், அத்தோடு நிற்கவில்லை. மங்கோலிய தார்தாரிகளுக்கு பின்னால், சிலுவை போர்களுடைய பின்னணிக்கு பின்னால் நாம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம். இஸ்லாம் எல்லா இடமும் பரவியது. 1453 நான் சொன்ன சிலுவை போர்கள் 1247 முடிஞ்சு 1239 மங்கோலியர்கள் தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 51 மங்கோலியர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இதுக்கிடையில் அல்லாஹ் ஒரு வெற்றியை கொடுக்கிறான். அது என்னவென்று சொன்னால் 1453 துருக்கியின் மையமாக கொண்டு கிலாபத் மீண்டும் வருகிறது. கான்ஸ்டான்டினோபிள் வெற்றி கொள்ளப்படுகிறது. பாருங்க, ரசூலுல்லாஹ் தங்களுடைய தோழர்களை எப்படி உருவாக்குறாங்கன்னா, ஹந்தக் போரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹந்தக் போர் அகல் போர் என்று சொல்வார்கள். அகலியை வெட்டிட்டு இருந்த சஹாபிகளுக்கு சாப்பிட்ட சாப்பாடு இல்லை, பயங்கர பசி. குழந்தைகள் தாயிடம் கேட்பது போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல எங்களுக்கு எல்லாம் பசிக்குது, நாங்க ஒரு கல்லை வயிற்றுல கெட்டிக்கிட்டாக்க நின்று அகல தோண்டிட்டு இருக்கோம் அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றை காட்டுகிறார்கள். 2 கல்லை கட்டி இருந்தார்கள். ஒரு பாறை அந்த அகலுக்கு தோண்டிட்டு இருக்கும் போது ஒரு பாறை, அந்த பாறையை உடையவே இல்லை. சஹாபி எல்லாம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அல்ல உடையவே மாட்டாங்க இந்த பாறை. ரசூலுல்லாஹ் அவர்களிடத்தில் இருந்து வாங்கிய அந்த ஆயுதத்தை அந்த பாறையின் மீது போட்டார்கள். ஒளி தெரித்து போனது.
அப்பொழுது சொன்னார்கள் இந்த கான்ஸ்டான்டினோபிள் வெற்றி கொள்ளப்படுகிறது என்று. எவ்வளவோ சோதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன பிறகு. ஆனால் 1453 கான்ஸ்டான்டினோபிள் வெற்றி கொள்ளப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்த ஒரு செய்தி அன்று உண்மைப்படுத்தப்படுகிறது. ஆக எங்கேயோ அழித்து விடலாம், தடம் தெரியாமல் ஆக்கிவிடலாம் என்றெல்லாம் சொன்னவர்கள் இஸ்லாத்தை எதுவும் செய்துவிட முடியவில்லை. நாங்கள் அழித்து விடுவோம் என்று சொன்னவர்களால் எதுவும் செய்துவிட முடியவில்லை. 1917 உலக மகா யுத்தம், முதல் உலக மகா யுத்தம். இந்த உலக மகா யுத்தத்துக்கு நாம் எந்த அளவிலும் பொறுப்பில்லை. ஆனால் முஸ்லிம் உலகத்தை கூறு போட வேண்டும் என்பதற்காகவே இந்த உலக மகா யுத்தம் கொண்டு வரப்பட்டது. அதிலே அவர்கள் மிகவும் குறிவைத்து துருக்கியிலே இருந்த கிலாபத்தை வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டு வேலை செய்தார்கள். இன்றைக்கு கூட பொது அறிவு புத்தகங்களிலே, இஸ்லாமிய வரலாற்று நூல்களிலே இல்லாமல் நீங்கள் பொது அறிவு புத்தகத்திலே எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், துருக்கிய கிலாபத்தை பற்றி அவர்கள் கொடுக்கின்ற ஜெனரல் நாலேஜ் புக், எந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ற புத்தகமாக இருந்தாலும் சரி எடுத்து பார்த்தால், அவர்கள் துருக்கி கிலாபத்தை பற்றி சொல்லும் போது 1453 இருந்து தொடங்கி 1920 வரை இருந்தது என்று சொல்வார்கள். கிலாபத் இருந்து கொண்டே இருந்தது. உலகத்தின் மிகப்பெரிய ஒரு பகுதி இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருந்தது. அவர்கள் அரபுக்கள் அல்ல. அந்த பெரும்பகுதி ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் அரபுக்கள் அல்ல, துருக்கியர்கள். ஆனால் அரபுக்களும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த கிலாபத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு கொள்கை ஆட்சி செய்ததே இல்லை. சகோதரர்களை, 5 வருஷம் ஆட்சி செய்யறதுக்கு முன்னாடி உள்நாட்டு குழப்பம் வந்துடுது, கிளர்ச்சிகள் வந்து விடுகிறது. ஆனால் இஸ்லாம் ஆட்சி செய்த இடங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், இந்தியாவிலே 800 வருஷம் என்று சொல்லுகிறோம், எவனு அந்த ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்ததாக இல்லை. ஸ்பெயினில் 800 வருஷம் ஆட்சி செய்தோம், ஸ்பெயின் மக்கள் கிளர்ச்சி செய்ததில்லை. சதிகாரர்கள் தான் பின்னாலே வந்து அந்த ஆட்சிக்கு தொந்தரவு கொடுத்தார்கள். அதே போல 1453 நிறுவப்பட்ட கிலாபத் 1920 வரைக்கும் வந்தது. அதை மிகப்பெரிய சூழ்ச்சியின் மூலம் உலக மகா யுத்தத்திலே அவர்கள் குறியாக வைத்திருந்தது கிலாபத்தை வீழ்த்துவதுதான். அதன் பிறகு கிலாபத்தை வீழ்த்தினார்கள். நீங்கள் கணக்கு பார்த்தால் இன்றைக்கு 2009 இருந்து கொண்டிருக்கிறோம். சொன்னால் ஒரு 80-87 வருடம் நமக்கு உலக தலைமை இல்லாமல் இருந்திருக்கிறது, அவ்வளவுதானே தவிர நாம் அதுவரையும் ஒரு தலைமையின் கீழ் இருந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி சென்ற வழியிலே நம்மளை ஆட்சி செலுத்துபவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு 87 வருஷம்தான். 1430 வருஷம் வரலாற்றை கொண்ட ஒரு சமுதாயத்துக்கு ஒரு 87 வருஷம் ஒன்றுமே இல்லை. அந்த கிலாபத்தை நாம் மீண்டும் கொண்டு வர முடியும் இன்ஷா அல்லாஹ். இந்த நிலையிலே தான் யூதர்களுக்கு ஒரு நாடு தருவேன் என்று உலக மகா யுத்தத்தினுடைய முடிவிலே, முதல் உலக மகா யுத்தத்தினுடைய முடிவிலே வாக்கு கொடுக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். அதை மையமாக வைத்து பாலஸ்தீனிலே குடியிருந்த முஸ்லீம்களை அவர்கள் விரட்டத் தொடங்குகிறார்கள். ஏனென்று சொன்னால், முதல் உலக மகா யுத்தம் முடிந்தவுடன் பாலஸ்தீன பகுதி பிரிட்டனுடைய கைகளில் சிக்கியது. பிரிட்டிஷ் மேண்டேட் என்று சொல்வார்கள், மேண்டேட்டட் ஸ்டேட் என்று சொல்வார்கள். அதாவது பிரிட்டனுடைய கண்காணிப்பின் கீழ் விடப்பட்டது. அங்கே அவர்கள் இஸ்ரேலை உருவாக்குவதற்கு எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்தார்கள். 1945 ஐக்கிய நாடுகள் சபை தொடங்கப்பட்டவுடன் அது செய்த முதல் வேலை, இஸ்ரவேலர்களுக்கு ஒரு நாடு இருக்கிறது, அது பாலஸ்தீனை 2ஆக பிளந்து அதில் இஸ்ரவேலர்களுக்கு இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்றுதான். சகோதரர்களே, அப்பொழுது இஸ்ரேலில் இருந்த யூதர்கள் யாரும் அங்கு இல்லை. அவர்களை குடியமர்த்துவதற்காக 15 முதல் 20 லட்சம் முஸ்லீம்களை அகதிகளாக அவர்களுடைய நாட்டிலே உருவாக்கி அனுப்பினார்கள். அகதிகள் முகாம்களுக்கு சென்றார்கள். இந்த அகதிகள் முகாமிலே வாழ்ந்து கொண்டே அவர்கள் தங்களுடைய போராட்டத்தையும் தொடர வேண்டும் என்ற ஒரு கடுமையான கோரமான நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே தான் அமெரிக்கா என்ற ஒரு வல்லரசு இந்த உலகத்திலே பிரகடனப்படுத்தப்படுகிறது. முதல் 2வது உலக மகா யுத்தத்துக்கு பிறகு அமெரிக்கா ஒரு வல்லரசாக மாறுகிறது. இந்த அமெரிக்கா என்ன சொல்லுகிறது என்றால், சிலுவை போர்களுடைய போர், சிலுவை போர் இன்னும் முடியவில்லை, அது தொடர்கிறது என்று சொன்னது.
45 சொன்னது 2001 செப்டம்பர் 13ஆம் நாள் இதே அறிவிப்பை மீண்டும் ஜார்ஜ் புஷ் அவர்கள் செய்தார்கள். சிலுவை போர்ல தோத்து போயிட்டான். முதல் உலக மகா யுத்தத்தில் இவர்கள் நாம் தோற்ற போது சலாவுதீன் அய்யூபினுடைய இடத்திலே வந்து நின்று சொன்னார்கள், லுக் சலாவுதீன், we are back. முதல்ல எப்ப இழந்தார்கள் அதை? உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பீரியடிலே இறந்த அந்த பாலஸ்தீன பகுதிகள், சிரியா பகுதிகளிலே ஏறத்தாழ 900 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்து நின்று சொல்லுகிறார்கள், லுக் we are back. 900 வருஷத்துல 900 இயர்ஸ்ல எவ்வளவு தலைமுறைகள் மாறி இருக்கும். பகையை தலைமுறையாக மாற்றி விடுகிறார்கள். அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்லிட்டு போறான், அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்லிட்டு போறான். இப்படி சொல்லிட்டு இருந்த ஒரு சமுதாயத்தை தான் நம்ம ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொன்னோம். ஆனா அது அப்படியே இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. 2001 கூட அவர்கள் மாடர்ன் குருசேட்ஸ் ஹேவ் ஸ்டார்டட் என்று சொன்னான் புஷ். சகோதரர்களே, இந்த 60 ஆண்டு காலத்தில் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்துக்கு எதிராக ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள். 45 இருந்து தொடங்கி இஸ்லாத்துக்கு எதிராக ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்த கொள்கைக்குள்ளாலே எப்படி குழப்பங்களை ஏற்படுத்துவது என்பதை பற்றி ஆலோசித்தார்கள். பல நூறு ஆய்வுகளை மேற்கொண்டு முஸ்லிம் சமுதாயத்தை பிளந்தது மட்டுமல்ல, மீண்டும் அவர்கள் ஒன்று கூடி இல்லாமல் போவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஆராய்ச்சிகளையும் செய்தார்கள். சற்றும் எதிர்பாராத விதமாக 1979 ஆப்கானிஸ்தான் என்று இன்றைக்கு அமெரிக்காவால் அடிமைப்படுத்தப்பட முயற்சி செய்யப்படுகிறதே நாடு ஆப்கானிஸ்தான், அந்த நாட்டில் ரஷ்யா படம் எடுத்துட்டு போச்சு. செங்கோடியை அங்க நாட்டிடுவோம்னு போனான். ஆனால் அங்குள்ள முஸ்லீம்கள் அதை எதிர்த்து போராடினார்கள். அங்கு ஒரு விசித்திரமான சூழ்நிலை. அதை தன்னம்பிக்கை வருவதற்காக நாம் கவனிக்க வேண்டும். ஆப்கானை ஆட்சி செய்து கொண்டிருந்த நஜிபுல்லா அறிக்கை விடுகிறார், நான் தான் ரஷ்யா படையை வர சொன்னோம். ஆனால் உங்களை போன்ற என்னை போன்ற முஸ்லீம்கள் இவர்களுக்கு அடிமைப்பட மாட்டோம். கம்யூனிஸ்டுகளுக்கு, பொது உடைமைவாதிகளுக்கு, செங்கொடிகாரர்களுக்கு அடிமைப்பட வேண்டும் என்று முடிவு செய்தவர்கள் 5 மாணவர்கள் ஒரு இயக்கத்தை தொடங்கினார்கள். கொஞ்சம் கொஞ்சமா சண்டை போட ஆரம்பித்தாங்க. சண்டை போட ஆரம்பித்தோன்னா உலக அரங்கில் ஒரு செய்தி வந்தது. என்னடா, உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு ஒண்ணு ஒரு குட்டி நாடுக்குள்ளால போச்சுது. இவன் 2 கோடி படை இருக்கிறது ரஷ்யாவிடம். ஆனா ஆப்கானிஸ்தானுடைய மொத்த மக்கள் தொகையே 2 கோடி தான், குழந்தைகளையும் சேர்த்து பெண்களையும் சேர்த்து. என்ன போன வேகத்தில் பிடிக்க முடியலையே? இல்ல அங்க கொஞ்சம் முஜாஹிதுகள் சண்டை போடுறாங்களாம். அவங்க யாருன்னு கேட்டான், அவங்க அல்லாவையும் குரானையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலையும் பின்பற்றக்கூடிய மக்களாம் என்று சொன்னார்கள். என்ன செய்யறான்? கையில கிடைச்ச கத்தி, கம்பு இவர்களை எடுத்து உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசுகளில் ஒன்றான ரஷ்யாவை எதிர்த்து போராடுகின்றார்கள். உடனே தான் உலகத்தில் உள்ள மார்க்க அறிஞர்கள்லாம் முழிச்சு பார்த்தான். பரவாயில்லையே, சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் பெரிய வல்லரசு எடுத்து சண்டை போடுறான, இவனுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும். அடுத்தால ஒரு கட்டம் வந்தது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாலிசி ஸ்டடீஸ் என்று முஸ்லீம்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். உலகத்தில் உள்ள மார்க்க அறிஞர்கள் எல்லாம் அதிலே வந்து ஒன்று கூடினார்கள். மிகப்பெரிய ரஷ்யா, ஆசியாவிலே ஆரம்பித்து ஐரோப்பாவிலே முடியக்கூடிய ரஷ்யா சோட்டா நாடு ஆப்கானிஸ்தானுக்குள்ளாலே போகிறது. முஸ்லிம் மார்க்க அறிஞர்கள் எல்லாம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாலிசி ஸ்டடீஸ் என்று ஒன்றை ஏற்படுத்துகின்றார்கள். இந்த போரை எப்படி எதிர்கொள்வது? கொஞ்சம் பேர் கத்தியும் கம்பு வச்சு போராடுறான், கல்லெடுத்து இறங்கி போராடுறான். இவனுக்கு எப்படி ஆயுதத்தை கொண்டு சேர்ப்பது, இவனுக்கு எப்படி உணவை கொண்டு சேர்ப்பது, இவனை எப்படி வெற்றி பெற வைப்பது? அந்த போராட்டத்தின் முடிவிலே, அந்த ஆய்வின் முடிவிலே ஒரு முடிவு எடுக்கிறார்கள். 10 ஆண்டுகள் இந்த போரை நாம் தொடுத்து நடத்துவோம் என்று சொன்னால் ரஷ்யா பொருளாதார ரீதியாக வீழ்ந்துவிடும். அதன் பிறகு உலகத்தினுடைய ஒரு வல்லரசு ஒன்றும் இல்லாமலே ஆகிவிடும் என்று திட்டம் போட்டார்கள். 10 ஆண்டுகள் தொடர்ந்து போராடினார்கள். சகோதரர்களே, இந்த ரஷ்யா செச்சன்யாவிலே செய்த கொடுமைகளை விட 1945 முதல் 49 வரைக்கும் செச்சன்யாவிலே செய்ததை அதை விட மிகப்பெரிய கொடுமையை இதே ரஷ்யா, இன்றைக்கு கம்யூனிஸ்டுகாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு ரொம்ப நண்பர்கள் மூலம் காட்டிக் கொள்கிறார்கள். இதே ரஷ்யா என்ன செய்தது தெரியுமா? காபூலினுடைய பள்ளிவாசல்களிலே குழுமி இருந்த மக்களை விரட்டி அடித்தார்கள். அவர்கள் கிராமங்களுக்கு ஓடினார்கள். கிராமத்து மக்களை எல்லாம் ஒரு கலனியிலே ஒன்றாக சேர்த்தார்கள். சேர்த்து வைத்து விட்டு சொன்னார்கள்,
நீங்கள் இறைவனை இல்லை என்று சொல்லிவிடுங்கள், கம்யூனிசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களை நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று சொன்னார்கள். கம்யூனிசத்தை ஏற்றால் உயிர் பிச்சை தருகிறோம், உங்களை விட்டு விடுகிறோம், உங்கள் நாட்டுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோம், ஆனால் நீங்கள் இஸ்லாத்தை புறக்கணிக்க வேண்டும், நாங்கள் முஸ்லிம்கள் இல்லை என்று அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த மக்கள் கேட்கவில்லை. நாங்கள் என்ன ஆனாலும் அழிந்தாலும் ஈமானை விட்டு வெளியே வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த கலனிகளிலே புல்டேசரை கொண்டு அவர்களை ஏற்றினார்கள். ஏற்றிவிட்டு அங்கே இருந்த ரஷ்ய தளபதியிடம் சொன்னார்களாம், உருளைக்கிழங்குகளை இனிமே நீ உரம் இங்கே பயிரிடு, மனித உரங்கள் போட்டிருக்கிறோம், நன்றாக தலைக்கும் என்று. ஆனாலும் ஈமானை இழக்காமல் 10 ஆண்டுகள் தாக்கு பிடித்தார்கள் ஒரு வல்லரசை, இந்த உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசை. சகோதரர்களை, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா, ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா. எங்கேயாவது நேரே மோதி இருக்கானான்னு கேட்டா இல்ல. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை ஏற்படுத்தி இவன் ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவான், அவன் ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஆனால் இவர்கள் எங்கேயும் மோதியதே இல்லை. முஸ்லிம்களோடு மோதினார்கள். ஆப்கானிஸ்தானிலே அவர்கள் 1989 தோல்வியடைந்து வெளியே வந்தார்கள். முஸ்லிம் குழந்தைகள் சேரை வாரி ரஷ்ய வீரர்களுடைய முகங்களிலே வீசின. தடயம் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. சகோதரர்களே, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசை வீழ்த்தியவர்கள் அந்த வல்லரசுக்கு எதிராக மார்த்தண்டு கட்டிக் கொண்டிருந்த அமெரிக்கர்கள் அல்ல, முஸ்லீம்கள், ஒன்றுமில்லாத முஸ்லீம்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். கத்தியையும் கல்லையும் நம்பியே சண்டையிட்ட முஸ்லீம்கள், காய்ந்த ரொட்டி துண்டுகளை உண்டே சண்டையிட்ட முஸ்லீம்கள் இந்த உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசை ஒன்றை வீழ்த்தினார்கள். அது மட்டுமா? 1989 வரலாற்று பின்னணியை நீங்கள் கொஞ்சம் திருப்பி பாருங்கள். கம்யூனிச கொள்கை ஹங்கேரியிலே விழுந்தது. ஹங்கேரிக்காரன் போய் அவன் கம்யூனிசம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அதே ஆண்டில் ஈஸ்ட் ஜெர்மனியிலே கம்யூனிச கொள்கை வீழ்ந்தது. ஈஸ்ட் ஜெர்மனிக்கும் வெஸ்ட் ஜெர்மனிக்கும் இடையிலே இருந்த பெர்லின் வால் என்று சொல்லக்கூடிய அந்த சுவர் உடைக்கப்பட்டது. 2 ஜெர்மனியும் ஒன்னா சேர்ந்து கம்யூனிசத்துக்கு டாட்டா காட்டிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து கேபிட்டலிசத்துக்கு போனான். அது மட்டுமா? ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர், யுனைடெட் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் என்று இருந்ததே, அந்த ரஷ்யா என்ன ஆச்சுது? காமன்வெல்த் ஆஃப் ரஷ்யான்னு மாறிச்சு. 6 நாடுகள் அதிலிருந்து பிரிந்து வந்தன. அத்தனையும் முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்ந்த நாடு. அந்த தாஜிகிஸ்தான் போன்ற நாடுகள், உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகள் அதிலிருந்து பிரிந்து வந்தன. ரஷ்யா சுக்கு நூறாக ஆனது. கொள்கை ரீதியாக மட்டுமில்லவில்லை, நிலப்பரப்பிலும் அது பாதியை இழந்தது. இன்றைக்கும் அதே கவுகாஸ் பகுதியில் உள்ள மக்களும் செச்சனிய பகுதியில் உள்ள மக்களும் இந்த ரஷ்யாவினோட ஆதிக்கத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றை நீங்கள் வரையிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வல்லரசை வீழ்த்தியது நாம் தான், வேறு யாரும் அல்ல. அநியாயங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். 2001 நான் இதே போன்ற மேடைகளிலே நிறைய சொல்லியிருக்கிறேன். 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டன. தாக்கியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. நாங்கள் அப்பொழுதே சொன்னோம். ஆனா மக்கள் எல்லாம் இப்பொழுது ஒத்துக்கொள்கிறார்கள், அமெரிக்கர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். அண்மையிலே வந்த சர்வேயின்படி புஷ் ஆட்சியை விட்டு இறங்குவதற்கு முன்னால் இரட்டை கோபுரங்களை தாக்கியது முஸ்லிம்கள் தான் என்று எத்தனை பேர் நம்புகிறார்கள் என்று எடுத்தால் 13% அமெரிக்கர்கள் மட்டுமே நம்புகிறார்கள். 87% அமெரிக்கர்கள் அதை நம்பவில்லை. நாமே முஸ்லிம் சமுதாயத்தின் மீது, முஸ்லிம் உலகத்தின் மீது போர் தொடுப்பதற்காக ஏற்படுத்திய ஏற்பாடு என்பதை அமெரிக்கர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு சம்பவம், ஈராக்கிலே ஒருவன் புஷ்ஷின் மீது செருப்பை எடுத்து ஷூ எடுத்து வீசினான். உடனே அமெரிக்கர்கள் கொந்தளிப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஒருத்தனும் அசையல. நம்ம ஆளு வேண்டியதாண்டா வாங்கிட்டு வரான்னு இருந்தான். காரணம் என்னவென்று சொன்னால், இரட்டை கோபுரங்களை தகர்த்து 5000 பேரை கொலை செய்து அந்த பழியை முஸ்லிம்கள் மீது போட்டு முஸ்லிம் உலகத்தின் மீது ஒரு பெரிய போர் பிரகடனத்தை செய்தான், வார் ஆன் டெரர். ஆனால் அதற்கு முன்னாடியே நாங்கள் தெளிவுபடுத்தினோம், எங்களுடைய மேடைகளிலும் எங்களுடைய பத்திரிகைகளிலும் நாங்கள் தெளிவுபடுத்தினோம். இது
ப்ராஜெக்ட் ஃபார் நியூ அமெரிக்கன் செஞ்சுரி என்று அழைக்கப்படக்கூடிய அடுத்த நூற்றாண்டுகளில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் உலகம் முழுவதும் இருக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்கர்கள் பிரகடனப்படுத்திய ஒரு போர்தானே தவிர, ஏற்படுத்தி கொண்ட ஒரு போர்தானே தவிர அல்லாமல் அல்ல. செப்டம்பர் 11ஆம் நாள் இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்படுகிறது. செப்டம்பர் 13ஆம் நாள் இதே புஷ் அறிவிக்கிறான், மாடர்ன் crusade have started. நவீன சிலுவை யுத்தங்கள் தொடங்கிவிட்டன. ரெண்டு பேர் விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டே இல்லை. ஒன்னு புஷ், இன்னொன்னு அத்வானி. சிலுவை யுத்தங்களுடைய வரலாறை நான் சுருக்கமாக உங்களிடத்திலே சொன்னேன். மூன்றாவது சிலுவை யுத்தத்துக்கு பிறகு அவர்கள் ஜெயித்ததாக வரலாறே கிடையாது. இது சிலுவை யுத்தம் தான் என்று சொன்னால் புஷ் தோற்பது நிச்சயம் என்று நாங்கள் எங்களுடைய மேடைகளிலே கடந்த 6 ஆண்டுகளாக பேசி வருகின்றோம். அதே மாதிரி அத்வானி தன்னை கிட்லர் என்று தான் சொல்வார் என்று சொன்னால் ஒரு நாள் அவர் தற்கொலை தான் பண்ணிக்கொள்ள வேண்டியது வரும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்டலுடைய கடைசி காலம் தற்கொலையிலே தான் முடிந்தது. சகோதரர்களே, 2001 வார் ஆன் டெரர், தீவிரவாதத்துக்கு மேல் போர். எங்கெல்லாம் தொடுத்தார்கள் இந்த போரை? ஆப்கானிஸ்தான் மீது தொடுத்தார்கள். என்ன, இவர்களுக்கு எல்லாருக்குமே கபர்ஸ்தானை ஆப்கானிஸ்தான் தான் நல்லா வச்சிருப்பான் போல தெரியுது. அதனால உடனே ஆப்கானிஸ்தான் என்றார்கள். காரணம் கேட்டார்கள், ஏன்பா ஆப்கானிஸ்தானை சொல்றான்னு. இல்ல, அது அங்க உள்ள பின்லேடன் அங்கதான் இருக்கான், பின்லேடனுக்கு இவர்கள் எல்லாம் உதவி செய்தார்கள் என்று. ஆகவே நாங்கள் பின்லேடனை பிடிப்பதற்கு ஆப்கானிஸ்தானுக்குள்ளால வாரோம்னு ரொம்ப வேகமா வந்துட்டான். இப்ப வெளியில போறதுக்கு வழி தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். சகோதரர்கள், ஆப்கானிஸ்தானில் வீசிய குண்டுகள், ஆப்கானிஸ்தானில் வீசிய குறைந்த சக்தி உள்ள அணுகுண்டுகள் ஏராளம் ஏராளம். தலைமுறை தலையெடுக்க முடியாத அளவுக்கு ஆப்கானிஸ்தானில் இவர்கள் குண்டுகளை வீசினார்கள். அதன் பிறகு சொன்னார்கள், திடீரென்று சொன்னார்கள், சதாம் ஹுசைனிடம் பயங்கரமான நவீன நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய மக்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் இருக்கிறது. சதாம் ஹுசைன் நினைத்தால் 40 நிமிடங்களில் நியூயார்க்கை தட்டி விடுவார். இன்னொரு 5 நிமிஷம் குறைச்சி 35 நிமிஷத்தில் லண்டனை அழித்து விடுவார். ஆகவே நாம் இப்பொழுது சதாம் ஹுசைனை தாக்கியாக வேண்டும் என்று சொன்னார்கள். ஈராக்கினுள்ள அநியாயமா படையெடுத்து உள்ளே சென்றார்கள். முஸ்லீம்களை கொலை செய்தார்கள். கவுண்டமாவில் ஒரு சிறையை ஏற்படுத்தி இளைஞர்களை எல்லாம் அழைத்து சென்று அங்கே கொண்டு போய் சித்திரவதைப்படுத்தினார்கள். ஈராக்கில் இருந்த 1500க்கும் மேற்பட்ட பெண் முஸ்லிம் விஞ்ஞானிகளை கவுண்டமாவல் சிறையிலே சிறை வைத்து கொலை செய்தார்கள். ஈராக்கிலே தங்களுடைய நாட்டை இன்னொருவனுக்கு விட்டுத்தர மாட்டேன் என்று போராடுகின்றவர்களுக்கு சன் டிவியிலே இருந்து மற்றவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் தான் என்று பெயர் வைக்கிறார்கள். ஆனால் அந்த தீவிரவாதிகள் இன்று ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நியாயம் அவர்கள் பக்கத்திலே இருக்கிறது. சகோதரர்களே, இதே மேடையில் நான் சொல்லியிருக்கிறேன், 1980 ஒரு ஆய்வு நூல் வெளிவந்தது. ஜான் எக்ஸ்போசிட்டோ என்பவர் வெளியிட்ட நூல். அந்த நூலுக்கு பெயர் வாய்ஸஸ் ஆஃப் ரிசர்ஜென்ட் இஸ்லாம், இஸ்லாமிய எழுச்சியின் குரல்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த இமாம் ஹசனுல் பன்னாவும் அதுபோன்ற அறிஞர்களும் முஸ்லிம்களுக்கிடையே உண்மையான முஸ்லிம்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், போராடுகின்ற முஸ்லிம்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த முஸ்லிம்கள் எல்லாம் இளைய சமுதாயத்துக்கு பாடங்களை பயிற்றுவித்துக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை இந்த உலகத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் நிலைநாட்ட வேண்டும். நாம் 1920 இழந்த கலாபத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற வாஞ்சையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் மட்டம் தட்டி ஆக வேண்டும் என்று ஜான் எக்ஸ்போசிட்டோ சொன்னான். 7 ஆண்டுகள் கழித்து இன்னொரு நூலை வெளியிடுகின்றான். இஸ்லாமிக் த்ரெட், மித் ஆர் ரியாலிட்டி, இஸ்லாமிய அபாயம் உண்மையா பொய்யா என்றொரு ஆய்வு. இந்த ஆய்வின் முடிவில் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், இஸ்லாமிய ஆபத்து என்பது ஒரு சவாலாக முடியுமே தவிர அது ஒன்றும் பெரிய ஆபத்தில்லை என்று சொன்னான். ஆனால் 1989 உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு ரஷ்யாவை முஜாஹிதுகள் வீழ்த்திய பிறகு, ஆப்கானிஸ்தான் முஜாஹிதுகள் வீழ்த்திய பிறகு சாமுவேல் பி ஹண்டிங்டன் ஒரு ஆய்வறிக்கையை தயாரித்து அமெரிக்கா அவனுடைய செனட்டுக்கு ஒப்படைத்தான். அதன் பெயர் த கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் அண்ட் த ரீமேக்கிங் ஆஃப் த வேர்ல்ட், கலாச்சாரங்களின் மோதலும் இந்த உலகத்தின் மறு உருவாக்கமும். அந்த புக்குக்கு ஏன் கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் என்று பெயர் வைத்தான்? நாகரிகங்களின் மோதல் அல்லது கலாச்சாரங்களின் மோதல் என்று.
மேலை நாட்டு நாகரிகங்கள் தான் நாகரிகமாம், மீது எல்லாம் அநாகரிகங்களாம், இஸ்லாமிய நாகரிகம் உட்பட அநாகரிகம். இந்த அநாகரிகங்களை தூக்கி வீச வேண்டும், அவர்களுக்கு எதிராக போராட வேண்டும். சகோதரர்களே, அதிலே இன்னொரு திட்டத்தையும் கொடுக்கிறான். நான் அதை இங்கே உள்ள மேடைகளிலே நான் படித்து காட்டியிருக்கிறேன். ஒரு திட்டத்தை கொடுக்கிறான் 2025 வருவதற்கு இன்னும் 16 ஆண்டுகள் இருக்கின்றன. 2025. ஆனால் நான் இதை முதலாக இந்த மேடையிலே பேசுகின்ற போது 2001 2002 நான் பேசியிருக்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு பிறகு முஸ்லிம் சமுதாய அமைப்பில் தான் இளைஞர்கள் அதிகமாக இருப்பார்களாம். கணக்கு பார்க்கிறான். 1992 அவன் செய்கின்ற ஆய்வறிக்கையில் 2025 முஸ்லிம் சமுதாய அமைப்பில் உலகம் முழுவதும் எத்தனை பேர் இருப்பார்கள், அதில் எத்தனை சதவீதத்தினர் முஸ்லிம் இளைஞர்களாக இருப்பார்கள், அந்த இளைஞர்களுடைய உள்ளங்களிலே என்ன இருக்கும் என்பதை ஆய்வு செய்து அமெரிக்காவிலே ஒப்படைக்கின்றான். அவன் சொல்லுகின்றான், 2025 உலகத்திலே வாழக்கூடிய மக்களிடையே முஸ்லிம் சமுதாய அமைப்பில் தான் வாழுகின்ற மக்களில் 60% இளைஞர்களாக இருப்பார்கள். அடுத்து அந்த ஆய்விலே சொல்லுகிறான், அந்த இளைஞர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவும் மேலை நாடுகளும் இஸ்லாத்தின் எதிரிகளும் காலாகாலமாக அவர்களுக்கு செய்து வந்த துரோகங்களை மனதிலே நிறுத்தியவர்களாக, எப்பொழுது பழிவாங்க வாய்ப்பு கிடைக்கும் என்று குமுறியவர்களாக, அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கின்ற கொள்கைகளை எல்லாம் மாய்த்து விட்டு தூக்கி தூரை வீசிவிட்டு இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடும் துடிப்போடும் இருப்பார்கள். ஆகவே நாம் இப்பொழுது யுத்தத்தை தொடங்க வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம் உலகத்தின் மீது நாம் யுத்தத்தை தொடங்க வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம் பெண்களுடைய கருவறையிலே உருவாகின்ற குழந்தைகளில் இருந்து இதை நாம் தொடர வேண்டும். ஈராக்கில் மட்டும் 5 லட்சம் குழந்தைகளை கொண்டிருந்தார்கள் 2003க்கு முன்னாடி. 1991 இருந்தே ஈராக்கில் கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கான். 2003 தான் இன்வேஷன் என்று சொல்லக்கூடிய படையெடுப்பு நடந்தது. 5 லட்சம் குழந்தைகளை கொலை செய்தார்கள். 2003க்கு பிறகு 2009 வரைக்கும் 14 லட்சம் குழந்தைகளை கொலை செய்தார்கள். எப்படி தெரியுமா? இவர்கள் வீசுகின்ற கொத்துவடிகள் இருக்கிறதே, அவற்றிற்கெல்லாம் ஆக்சிஜன் சக்சன் பாம்ஸ் என்று பெயர். அதாவது இந்த குண்டுகள் விழுந்தவுடன் காற்றில் இருக்கக்கூடிய பிராணவாயுகளை எடுத்துவிடும். காற்றில் பிராணவாயு போய்விட்டால், ஆக்சிஜன் போய்விட்டால், அதை நாம் சுவாசித்தால் நமக்கு என்ன வரும்? மயக்கம் வரும், அதோடு இறந்து போவோம். இந்த குண்டுகளை வீசினார்கள். இன்னும் கொத்துவடிகளை வீசினார்கள். அந்த கொத்துவடிகள் எப்படிப்பட்டவை என்று சொன்னால், அவற்றிலிருந்து வெளியே வருகின்ற அவை காற்றோடு கலந்து விட்டால், அவற்றில் வருகின்ற புகையை நாம் சுவாசித்தால், பெண்கள் சுவாசித்தால் கருப்பறவைகள் அழிந்துவிடும். இல்லையேல் பிறக்கின்ற குழந்தை கை பெருத்ததாகவும் கால் பெருத்ததாகவும் வரும். 2004 2005களில் நீங்கள் எல்லா பத்திரிகைகளிலும் இந்த படத்தை பார்த்தீர்கள். ஈராக்கில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த தாய் நமக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்று சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு குழந்தை பிறந்தது. சகோதரர்களே, அதை எடுத்து கொஞ்ச முடியாத தாய்மார்கள், நான் உயிரோடு இருக்கும் போதே இந்த குழந்தை இறந்து விட வேண்டும், ஏனென்று சொன்னால் தலை வீங்கியும் கால் பெருத்தும் வயறு புடைத்தும் கால்கள் இல்லாமலும் பிறக்கின்ற இந்த குழந்தைகளை இந்த துனியாவில் கஷ்டப்படுத்துவதற்கு நான் தயாராக இல்லை. நான் இருக்கும் போதே என்னுடைய குழந்தை இறந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அளவுக்கு இவர்கள் அநியாயங்களை செய்தார்கள். குண்டுகளை போட்டார்கள். கேட்டால் சொன்னார்கள், we should start the war from the wombs of the Muslim women. முஸ்லிம் பெண்களுடைய கருவறைகளில் தான் இந்த போராட்டத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று. சகோதரர்களே, 2025 25 ஆண்டுகளுக்கு பின்னால் எந்த சமுதாயத்தில் இளைஞர்கள் இருப்பார்கள், அவர்கள் எந்த கருவறையிலே உருவாகுவார்கள், அவர்களை எப்படி அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அதற்காக ஆயுதங்களை வாங்கி அழிப்பவர்கள் தீவிரவாதிகள் இல்லையாம், அவர்களை எதிர்த்து போராடுகின்றவர்கள் தீவிரவாதிகளாம். உலகத்தில் ஒரு சொல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி கருவறைகளை இது பண்ணார்கள். சகோதரர்களே, உலகத்திலே அகதிகளாக வாழ்வதில் முஸ்லிம்கள் அகதிகள் தான் அதிகம். உலகத்தில் 100 அகதிகள் வாழ்ந்தால் 80 பேர் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இவர்கள் ஆப்கானிஸ்தான் போரின் போதும் ஈரானில் நடந்த போரின் போதும் இவற்றிற்கெல்லாம் மேலே பாலஸ்தீனத்திலே இவர்களாலே விரட்டப்பட்டு அந்த நிலத்திலே அகதிகளாக வாழ்கின்ற முஸ்லிம்கள். இந்த அகதிகள் முகாம்களுக்கு
ஐக்கிய நாடுகள் சபை $750 பில்லியன் ஒதுக்கியது அகதிகளுக்கு உணவளிப்பதற்காக. ஆனால் இந்த ஐக்கிய நாடுகள் சபை அந்த அகதிகள் முகாமிலே ஒரு அறிவிப்பை செய்தது. என்ன தெரியுமா? குழந்தைகளை பெறாதீர்கள். அதற்கு எல்லோரையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு வாசகத்தை சொன்னார்கள். யூ ஆர் ஆல் ரெஃப்யூஜிஸ், ஒய் யூ பிகெட் அனதர் ரெஃப்யூஜி. நீங்களே அகதிகள், நீங்கள் ஏன் இன்னொரு அகதியை பெற்றெடுக்கின்றீர்கள்? சகோதரர்களே, அகதிகள் முகாமிலே புகுந்து மறுவாழ்வை செய்ய வேண்டிய ஐக்கிய நாடுகள் சபை, அந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவை கொடுக்க வேண்டிய ஐக்கிய நாடுகள் சபை கருத்தடைகளை செய்து கொண்டால்தான் உங்களுக்கு உணவளிப்போம், நீங்கள் எல்லாம் அகதிகள், ஏன் இன்னொரு அகதியை பெற்றெடுக்கின்றீர்கள் என்று சொன்னார்கள். ஐக்கிய நாடுகள் சபை முதற்கொண்டு அத்தனை பேரும் சேர்ந்து தான் இனி ஒரு சமுதாயம் தலையெடுத்து விடக்கூடாது என்று திட்டம் போட்டு செயல்படுகிறார்கள். அந்த திட்டத்தின் ஒரு பகுதிதான் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன ஆயிற்று சகோதரர்களே? எப்படி ஆப்கானிஸ்தானிலே ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் வீழ்ந்ததோ அதே போல்தான் ஈராக்கிலே அமெரிக்காவோட பொருளாதாரம் சிக்கி சீரழிந்து போனது. ஆனா கேட்டா என்ன தெரியுமா சொல்லலாம்? நமக்கு ஒரு கதை சொல்றான். அமெரிக்கால வீட்டு லோனு கொடுத்தானா, அந்த வீட்டு லோனை எல்லாம் யாரும் கெட்டலையா, அதனால அமெரிக்க பொருளாதாரம் வீழ்ந்து போச்சான். எப்படி இருக்கு கதை? அமெரிக்கால வீடு கட்ட லோன் கொடுத்தானா, லோன் எடுத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு திரும்ப பே பண்ணலையா, அதனால விழுந்து போச்சான். ஆனா உண்மையில நடந்தது என்னது சகோதரர்களை? ஒரு ஆய்வு, ஃபியூச்சர் ஃபார்வர்ட் என்று மத்தியாஸ் என்பவர் ஒரு ஆய்வு நடத்தி இருக்கிறார். இவர் 2005 சொல்லுகிறார், ஈராக்கை விட்டு நீ உடனே வெளியே வரவில்லை என்று சொன்னால் 2010 ஈராக்கை விட்டு நீ அங்க தற்கொலை தான் பண்ணிக்கிட வேண்டியது வரும்னு சொன்னார். ஏன் தெரியுமா? அமெரிக்காவினுடைய போர் செலவுகள் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா இந்த உலகத்தில் ஆதிக்கம் செலுத்துவதற்காக உலகெங்கும் 7000க்கு மேற்பட்ட ராணுவ தளங்களை வைத்திருக்கிறது. உலகெங்கிலும் தன்னுடைய ஆதிக்கம் நிலைபெற வேண்டும் என்பதற்காக 7000க்கு மேற்பட்ட ராணுவ தளங்களை வைத்திருக்கிறது. இந்த ராணுவ தளங்களை அதை பராமரிப்பதற்கு ஒரு செகண்டுக்கு $17,000 அது செலவழிக்கிறது. ஒரு நாளைக்கு $1.5 பில்லியன் அது செலவழிக்கிறது. ஒரு செகண்டுக்கு $17 மில்லியன் $17,000 செலவழிக்கின்ற ஒரு நாடு அது எதிலே செலவழிக்கிறது? உற்பத்தி துறையிலே செலவழிக்கிறதா? இல்லை பொருட்களை விவசாய துறையில செலவழிக்கிறதா? இல்லை. அது எதுக்கு செலவழிக்கிறது? தன்னுடைய ராணுவ தளங்களை பராமரிப்பதற்காக செலவழிக்கிறது. இப்படி எத்தனை ஆண்டுகளாக அது செலவழிக்கிறது? கடந்த 40 ஆண்டுகளாக செலவழித்து வருகிறது. இந்த நாடு தலைக்குமா பிழைக்குமா? கணக்கு பார்க்க வேண்டாமா சகோதரர்களே? இதை எங்கிருந்து இந்த தகவலை நான் எடுத்தேன் என்று சொன்னால், அமெரிக்காவிலே ஒரு நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனம் ஃபரீடா பெர்ஜியன் என்ற ஒரு சீனியர் ரிசர்ச் அசிஸ்டண்டால் நடத்தப்படக்கூடியது ஒரு ஆய்வுத்துறை. வேர்ல்டு பாலிசி இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர்ம்ஸ் ட்ரேட் ரிசோர்ஸ் சென்டர், அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய இந்த அமைப்பு ஆய்வு நடத்தி சொன்னது, 2005 சொன்னது, நீ ஒரு செகண்டுக்கு $17,000 ராணுவத்துக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் 2010க்கு மேல் இந்த உலகத்தை கொள்ளையடிக்கவில்லை என்று சொன்னால் உன்னால் வாழ முடியாது, உன்னுடைய பொருளாதாரம் சீர்குலைந்து போய்விடும், ஈராக்கிலே இருந்து ஓடி வந்து விடு என்று சொன்னார்கள். கேட்கவில்லை. இப்பொழுது அதைத்தான் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னொன்றையும் செய்தார்கள். ஒரு ஆய்வாளர் அதையும் மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். நீங்கள் ஈராக்கிலே ரொம்ப அழகா சொன்ன அமெரிக்கன் ஜேர்னல் எக்கனாமிக்ஸ் தான் சொன்னான், பொருளாதார நிபுணன் சொன்னான், they have privatized all profits but nationalized all losses. அமெரிக்கா என்ன செய்தது தெரியுமா? யுத்தங்களை நடத்தியது. யுத்தத்தினால் வரக்கூடிய லாபங்கள் அவ்வளவும் தனி மனிதர்களுக்கு போய்விடும். ஆனா யுத்த செலவை யார் ஏற்க வேண்டும்? அமெரிக்காவினுடைய அரசு ஏற்க வேண்டும். இந்த யுத்த செலவு கடந்த 40 வருஷமாக ஜார்ஜ் புஷ், பில் கிளின்டன், இது போன்ற அமெரிக்காவினுடைய அத்தனை ஜனாதிபதிகளும் சேர்ந்து கம்பெனிகளை வச்சிருக்கான்.
அதுல பில் கிளின்டனுடைய கம்பெனி ஹெல்பர்டன் என்ற ஒரு கம்பெனி, அதுக்கு பிறகு கில்லாங் பர்ன் ரூட்னு ஒரு கம்பெனி, அது புஷ்ஷோட கம்பெனி. இவங்களுக்கு என்ன தெரியுமா வேலை? ராணுவ தளவாடங்களை தயாரித்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு விற்பது. அந்த தளவாடங்களை கொண்டு அமெரிக்கா உலகம் முழுவதும் இப்ப போர் நடத்தும். அப்ப போருக்கான செலவை யாருக்கு கொடுக்கணும்? அரசாங்கம்.